ஹலோ கைஸ், என்னோட வாய்ஸ் வந்து நல்லா கிளியரா கேக்குதா? பேக்ரவுண்ட் எதுவும் நாய்ஸ் இருக்கா? கிளியரா ஒரு தப்ஸ் போட்டு போடுங்க. பேக்ரவுண்ட் எதுவும் நாய்ஸ் இருக்கா? இல்லைங்க பிரதர், கரெக்டா இருக்கு வாய்ஸ். ஓகே. ஒன் மினிட் இருங்க. கரெக்டா 1 மினிட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ என்னோட ஆடியோ வீடியோ ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறமா உங்களோட டவுட்லாம் கேட்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் வீக் இந்தியன் மார்க்கெட் எப்படி இருக்கு ஃபண்டமெண்டலா, ஸோ கம்மிங் வீக் எப்படி இருக்க போகுது ஒரு 1 மினிட் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸ் ஃபண்டமெண்டலாக எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஃபாரெக்ஸ் சரி இந்தியன் மார்க்கெட் சரி எதனாலும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸ் நாளைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்க போகுது, ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன மாதிரி இருக்க போகுது, ஸோ உங்களோட டவுட்ஸ் டெக்னிக்கலாக இருந்தாலும் சரி ஃபண்டமெண்டல் எல்லாம் கேட்கணும். லைவாக நீங்கள் சொல்கிற பேரை லைவ்ல அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் ஸ்கேல்பிங் இன்ட்ராடே எல்லாத்துக்கும் அதே என்னோட கேரக்டர் அனாலிசிஸ் அதில் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீவியஸ் வீக் இந்தியன் மார்க்கெட் பொறுத்தவரை ஒரு பெரிய விதமான சேஞ்சஸ் கிடையாது, கொஞ்சம் கன்சல்டேஷன் தான் இருந்துச்சு. ஸோ அப்கமிங் டெசிஷன் பெருசாக எந்த ஈவெண்ட்டும் கிடையாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி நெக்ஸ்ட் வீக்லேயும் பெருசாக மூமெண்ட்ஸ் இருக்க தான் நினைக்கிறோம், பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவு கோல்டு எல்லாம் ஓரளவு நம்ம பைக்கான கேரக்டர் மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. பட் இன்னும் 100% கன்ஃபார்ம் ஆகலை. வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன ஆகுது. ஓகே, உங்களுக்கு யாருக்காச்சும் ஃபண்டமெண்டலாக அது டவுட் இருக்கா, இல்லை என்கிட்ட எதுவும் கொஸ்டின்ஸ் கேட்கணும், எதுவும் விஷயங்கள் உங்களுக்கு இருக்கா? இது கொண்டு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் கேட்குறேன். யாராருக்கெல்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு அப்போனா அவங்க யாருக்குமே ஃபண்டமெண்டலாக எதுவும் டவுட்ஸ் இல்லையா? ஓகே, அப்போனா எனக்கு டெக்னிக்கலாக இருக்கு ப்ரோ பண்ணுறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லை எனக்கு இந்த ஸ்டாக்ஸை பார்க்கணும், இந்த பேரை பார்க்கணும் சார்ட்ஸில். ஓகே, ரைட். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, லைக் என்னென்ன சார்ட்ஸ் பார்க்கலாம், எந்த பேர் பார்க்கலாம், மெசேஜ் பண்ணுங்க. இண்டெக்ஸ் பார்க்கலாமா, இல்லை நம்மளோட கோல்டு, யூரோ யூஎஸ்டி, பிடிசி இதெல்லாம் பார்க்கணுமோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. அந்த பேரோட நேம், ட்ரேடிங் அந்த பேர் எப்படி இருக்கோ அது மாதிரி பார்த்து மெசேஜ் பண்ணுங்க. நான் நம்ம ட்ரேடிங் சார்ட் எடுக்கிறேன். ஓகேங்களா?
எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கேல்பிங் பிடிசி. ஸோ ஸ்கேல்பிங்க்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். எனக்கு வந்து நான் ஸ்கேல்பர் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸோ எனக்கு ஸ்கேல்பிங் பெருசாக நான் பண்ணது கிடையாது. ஸ்விங்கு இன்ட்ராடே தான் பண்ணியிருக்கேன். பட் நார்மல் டெக்னிக்கல் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னா மார்க்கெட்டில் நல்ல வால்யூம் இருக்கு. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? எஸ் பிரதர் ஆகுதுங்க. ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரால் நான் ரிப்ளை பண்ணுறேன். முதல்ல ஏற்கனவே உங்களுக்கு தான் அப்படியே. ஸோ நல்ல ஒரு வால்யூம் இருக்கு பிடிசியில். ஸோ இந்த வால்யூம் இன்னும் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது 100%. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அது ரெசிஸ்டன்ஸ் மேலே பிரேக் பண்ணக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுல ஃபார் இன்டர்டே பிளேஸ் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னா இங்கே வரைக்கும் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ 1 மினிட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 5 மினிட்டோட லெவலுக்கு இதாக இருக்கு. ஸோ அது மார்க்கெட்டுக்கு பிரேக் பண்ணிடுச்சு. இதே மாதிரி ஆக்சுவலாக மார்க்கெட் புல்லிஷாக இருக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்த ஹையர் ஹைஸ் மார்க்கெட் பிரேக் ஆகி போய்கிட்டே இருக்கணும். ஸோ இங்கே பாருங்க, இது லோ, இது ஹை, ஹையர் லோவா. அந்த ஹையர் லோவோ மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சா அந்த லெவலில் பிரேக் பண்ணி மார்க்கெட் போயிடுச்சு. எப்படி ப்ரோ என்ட்ரி எடுக்க அப்படின்னா 1 மினிட் வாங்க. ஸோ 1 மினிட்ல இப்போதான் பிரேக் பண்ணிருக்கு. ஓகேங்களா? இதோட கேரக்டர் எனக்கு சரியா தெரியாது. ஸோ தெரிஞ்சு அப்படின்னா நான் இந்த இடத்துல என்ட்ரி போகலாமா போகக்கூடாதான்னு பார்த்து நான் சொல்லிடுவேன். ஸோ ஸ்டில் என்னைய பொறுத்தவரை வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்கேல்பரா இருந்தீங்க அப்படின்னா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எடுத்து உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பக்காவாக வச்சுக்கணும் இந்த லெவலில். ஓகேங்களா? ஸோ அப்போதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த லெவல் எஸ்எல் இல்லைனா இந்த லெவல் எஸ்எல் இங்கே என்ட்ரி எடுத்துட்டு 843 என்ட்ரி எடுத்துட்டு இதில் வைக்க வச்சிங்கன்னா ஒரு $2 இருக்கும். 0.01 லாட் வச்சிங்கன்னா $2 இருக்கும். இவ்வளோதான், சிம்பிள் தான். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். நிறைய பேர் அதை வேஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதான் உண்மை. மார்க்கெட்டில் கரெக்டாக உங்களுக்கு நடக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் மார்க்கெட் வந்து பக்காவாக ஃபாலோ பண்ணும். ஈவன் நம்மளோட பைக்கான கேரக்டர், செல்லுக்கான கேரக்டர், கோல்டில் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி நான் என்ட்ரி எடுக்கிற செட்டப் எல்லாமே மேக்ஸிமம் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை வச்சு தான் பண்ணது. ஓகேங்களா? ஒரு லோவர் ஹையா இருக்கட்டும், ஒரு லோவர் இருக்கட்டும், அதை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது. ஸோ இவ்வளோதான். ஒரு ஹையர் ஹை போகத்தில் உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கோல்டு பார்க்கலாம். தென் அதே மாதிரி ஆவரேஜ் வால்யூம் ப்ரோ எனக்கு அது தெரியாது ப்ரோ. மணிகண்டன் ப்ரோ, நான் வால்யூம் பெருசாக பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் ஸ்கேல்பர் கிடையாது. ஸோ அதனால எனக்கு அது தெரியாது ப்ரோ. நீங்கள் வேணா யூடியூப் செக் பண்ணி பாருங்க. தெரிஞ்சுன்னா நான் சொல்கிறேன். இல்லை நெக்ஸ்ட் லெவல் செக்ஷன் அப்புறம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம டீம் டிஸ்கஸ் பண்ணி நான் சொல்கிறேன். கோல்டு பார்க்கலாம். வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் சார்ட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்களோட டவுட் ஃபுல்லாக கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் லைஃப் செக்ஷன் எண்ட் ஆகும். ஸோ அதனால தான் இப்போ உடனே முடிச்சுன்னா நிறைய க்ளோஸ் போயிடும். ஸோ உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு எவ்வளோ கிலோ பண்ணுறதுல கரெக்டு தான். ஸோ என்ன இருக்கு அப்படின்னா இது நம்ம கேரக்டர் அனாலிசிஸா இல்லையா இந்த ரேபிட் ஹை? எனிஒன் கண்டிப்பாக பார்த்துருப்போம். இன்ஸ்டாகிராம் நிறைய வாட்டி நான் போட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ இருக்கீங்க இத்தனை பேரில் என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜி வந்து கேரக்டர் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி எப்போன்னு உங்க யார் யாருக்கு தெரியும் அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது தான்.
என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து கேரக்டர் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது யாருக்கெல்லாம் தெரியும்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க எல்லாரும். ஓகே, ஒரு 2 மெம்பர்ஸ் தான் தெரியும். மீதி எல்லாருமே நியூ கமர்ஸ். அப்பனா இன்னைக்கு எல்லாம் இப்போ ஓகே 4 பீப்புள் 4 or 5 அந்த ரேஞ்ச் தான் இருக்கு. ஓகே, இப்போ ஹேண்ட் ரைஸ் நான் பண்ணிக்கோங்க. ஓ இல்லை நியூ, ரைட் ரைட், ஓகே சரி ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக நம்மளோட கேரக்டர் அனாலிசிஸ் இந்த லெவலில் வந்துச்சு. இந்த லெவலில் என்ட்ரி இந்த ரீட்ரேஸ் பண்ணி நீங்கள் பக்காவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்னோட யூடியூப் சேனலில் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துருக்கு. இப்போ அதே மாதிரி பாருங்க, இந்த ஹையர் ஹை இருக்குல்ல, சாரி இந்த லோவர் ஹை இருக்குல்ல, இந்த லோவர் ஹையை மார்க்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் 4 கேண்டில் மேலே போயிடுச்சு அப்படின்னா பைக்கான கேரக்டர் ரீட்ரேஸ்மெண்ட்ல இல்லை செல்லு தான் வரப்போகுது அப்படின்னா கீழே கொஞ்சம் வரும். என்னை பொறுத்தளவு நான் 2 சைடாக நடக்கும். ஒன்று கன்சல்டேஷன் இருக்கும், செல்லு வராது, செல் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. வந்தாலும் இந்த லெவல் தான், இந்த லெவலுக்கு கொஞ்சம் கீழே மேலே அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபாலையும் நம்ம கேப்சர் பண்ணிட்டோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒன்று. தென் இப்போ பைக்கான கேரக்டர், இப்போ கேரக்டர் அனாலிசிஸ்னா நியூ பிகினராக இருப்பீங்களா? ஸோ அவங்களுக்கு நான் என்னன்னு சொல்லிடுறேன், வித் எக்ஸாம்பிளோட சொல்லி கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் கேரக்டர் அனாலிசிஸ்னா ஒன்றும் கிடையாது. அது என்ன அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் வச்சு பார்க்குறது. ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்னா சார்ட்ஸ் டேட்டா இருக்குல்ல, என்ன நடந்துச்சோ அதான் திருப்பி திருப்பி நடக்கும் மார்க்கெட்டில். ஸோ ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டட் செல்ஃப்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் உண்மை. மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்துச்சோ அதான் திருப்பி திருப்பி நடக்கும். ஸோ இப்போ நான் அதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ கோல்டுலேயே நான் காட்டுறேன். வேற ப்ரோக்கர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்க, இல்லைன்னா நான் என்ன சொல்றேன் புரியாது. ஓகேங்களா? ஸோ இது ப்ரீவியஸோட 4 hour வருகை, 4 hour வருகை நான் பார்த்தாலே தெரியும். 4 hour வருகையை மார்க்கெட் சுப போடணும். இந்த மாதிரி ரேப்பிடா பிரேக் ஆகிறதுல உங்களுக்கு 23லேருந்து 30 வரைக்கும் வரும். 23லேருந்து 30 வரைக்கும் வரும். ஸோ 5 minute டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணிட்டு அங்கே தான் என்ட்ரி எடுக்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ 5 minute டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹையர் ஹை இருக்குல்ல, 50 minutes ஹை, அந்த ஹையை மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் மூவ்மெண்ட்டோட பிரேக் பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ எனிவன் சொல்லுங்க, இது 50 minutes ஹை, இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது வந்து 50 minutesோட ஹை. அதுக்குள்ள என்ன நடந்திருக்கு? 50 minutes ஹை, அந்த ஹைலேருந்து ஹையர்ல உடனே வந்திருக்கா, இல்லை இங்கிருந்து லைக் உடனே வராம இந்த ஹையர்ல வந்து மெதுவாக கன்சல்டேஷன் வந்திருக்கா? எனிவன் சொல்லுங்க. மெசேஜ் கூட சொல்லுங்க. கன்சல்டேஷன் இருக்கா இல்ல உடனே கீழே விட்டு உடனே மேலே போயிடுச்சா? கன்சல்டேஷன் இருக்கு. ஓகே, ஸோ அதான் இப்போ கன்சல்டேஷன் ஆச்சு அப்படின்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆச்சுல 50 minutes ஹையை பிரேக் ஆச்சு அப்படின்னா சின்ன கன்சல்டேஷன் தான். பிரேக் ஆச்சு அப்படின்னா அதோட ஹையர் லோ இருக்கு பாத்தீங்களா, இந்த ஷிப்பு போடும்ல, அந்த ஷிப்புல அதோட ஹையர் லோ வந்து 38 to 78 வரைக்கும் வரும். நம்ம 38க்கும் 50க்கும் நடுவில் என்ட்ரி எடுத்துட்டு 100ல எஸ்எல் வைப்போம். ஸோ இங்க பாருங்க, டெலிட் பண்ணிடுறேன். இப்போ இது லோ, கரெக்டா? இது லோல இருந்து ஹையர் ஹை போயிருக்கு. அந்த ஹையர் ஹைக்கு இங்க நம்ம ஷிப்பு போடணுமா இல்ல இந்த இடத்துக்கு ஷிப்பு போடணுமா? ஹை ஃபர்ஸ்டா செகண்டா? ஷிப்பு எங்க வரைக்கும் போடணும்? எனிவன் மெசேஜ் கூட மேல வரைக்கும் போடலாமா? கீழே தான் போடணும். கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு. அப்போ டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா லைன் சார்ட்டை மாத்திக்கோங்க. ஓகேங்களா? லைன் சார்ட் மாதிரி டவுட்ஸ் இருக்காது. இங்க என்ன இருக்கு? இது லோ, நல்ல மார்க்கெட் ஹையர் ஹை இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட். இங்க ஹையர்ல இருக்கா இல்ல இங்க ஹையர்ல இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹையர்லோ இருக்கா செகண்ட் ஹையர்லோ இருக்கா? எதை நம்ம சூஸ் பண்ணலாம்? ஒரு ஸ்விங் லோ டு ஹை தான் சூப்பர் போடுவோம், கரெக்டா? அப்பனா இந்த ஸ்விங்குக்கு இது ஹையா இல்ல இது ஹையா? இந்த ஹையர் ஹைக்கு இருக்குல்ல, ஹையர் ஹைக்கு இந்த ஸ்விங் ஹையா இந்த ஸ்விங் ஹையா? ஃபர்ஸ்ட் இருக்கிறதா சார்? ஃபர்ஸ்ட் தான். ஸோ அப்போ இந்த லோல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் போடுறோம். போட்டோம் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கோங்க ஆல்ரெடி, 38க்கும் 50க்கும் நடுவில் என்ட்ரி எடுத்துருக்கோம். 100 கீழே எஸ்எல் வச்சிருக்கோம், கரெக்டா? 38க்கும் 50க்கும் நடுவில் இந்த லெவலில் என்ட்ரி எடுத்துருக்கோம்.
100 கீழே ஒரு பாயிண்ட் இல்லை சரி கரெக்டாக ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சாலும் ஒரு $5 to $6 இருக்கா, மேக்ஸிமம் $6 இருக்கு இந்த லெவலில் 0.01 போட்டிங்கன்னா கரெக்டா. அடுத்து நம்ம டிபி எப்படி வைக்கிறது அப்படின்னா, இப்போ நான் அகைன் அதை செக் பண்ணுறேன், உங்க எல்லாத்துக்கும் தெரியும். வேற இடத்துல இந்த மாதிரி ஒரு பைக்கான என்ட்ரி செட்டப் காட்டுறேன், அப்பதான் இது கேரக்டர் ஒர்க் ஆகுதா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம எங்கே பார்த்துருந்தோம், இந்த இந்த லோல இருந்து இந்த 15 மினிட்ஸ் ஹை போட்டு ஸ்விங் போட்டிருந்தோம். டிபியை பொறுத்தளவு 423 வரைக்கும் போகும் எப்பயுமே, ஓகேங்களா. ஸோ இங்கே 423 போயிட்டா டிபி அடிச்சுச்சா, அதுக்கு முன்னாடியே பைக்கான கேரக்டர் வந்து கொடுத்துருந்துச்சு இந்த லெவலில். இப்போ அந்த லெவல் பார்த்துட்டீங்க. தென் இங்கே அதே மாதிரி கேரக்டர் இருந்துச்சு கரெக்டாக இந்த ஹைல இந்த பிரேக் ஆயிருக்கல இந்த இடத்துல. இப்போ நான் வேற இடத்துல செக் பண்ணி காட்டுறேன். ஸோ டேட்டாஸ் இருக்குதுன்னா நல்லதான். உங்க 5 மினிட்ல எவ்வளோ வரைக்கும் டேட்டா இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த லெவலில் பாருங்க 15 மினிட்ஸ் ஹைக்கு மேலே மார்க்கெட் பிரேக் ஆயிருக்கு. நம்ம கேண்டில் தான், ஓகேங்களா. ரேப்பிடாக பிரேக் ஆயிருக்கு, வீக் பேஸ் தான், பட் இருந்தாலும் நம்ம கரெக்டான கன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ இப்படி ரேப்பிடாக இந்த மாதிரி பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் இந்த ஹையர் லோ எவ்வளோ வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி. எனி ஒன் மெசேஜ் லிங்க்ல ஏதாவது வாய்ஸ் 38 to 50 கிலோ. 23லேருந்து 50க்குள்ளக்க இங்க என்ன இருக்கு கரெக்டா, 23க்கும் 32 வரைக்கும் இருக்கா. அடுத்து 5 மினிட் டைம் ஃப்ரேம் வரும். இதெல்லாம் நான் ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனல்லே போட்டேன், இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் இருக்கு, ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு ஃபுல்லாக போட்டேன் பிரீஃபா. வேணா பாருங்க, அங்கே என்ன நடந்துச்சோ அதான் இங்கேயும் நடக்கும். 100% நான் சொல்ல முடியும் என்னோட கேரக்டர் அனாலிசிஸ்ல. ஸோ 50 மினிட்ஸ் கையை மார்க் பண்ண சொன்னார் ஃபர்ஸ்ட் விஷயம். இதுதான் 50 மினிட்ஸ் கையை மார்க் பண்ணிடுச்சு. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஹையர்லோ வந்து கன்சல்டேஷன் இருக்கா இல்ல ரேப்பிடா கீழே வந்துட்டு ரேப்பிடா மேல போயிருக்கா. புது வால் ட்ரை பண்ணுங்க, சொல்லவங்களே வேணாம், புதுசா கன்சல்டேஷன் பண்ணிருக்கீங்க. ஸோ கன்சல்டேஷன் ஆச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த கன்சல்டேஷன் ஆஃப்டர் பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சுல, அது எவ்வளவு வரைக்கும் வந்துச்சு. எனிவன் யாராலும் சொல்லுங்க. இந்த மாதிரி கன்சல்டேஷன் இது மாதிரி பார்த்தோம். இந்த 15 மினிட்ஸ் ஹை மார்க் பண்ணுவாங்க, கீழே கன்சல்டேஷன் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் ரேப்பிடா பிரேக் ஆச்சு, இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனதுக்கப்புறம் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் அந்த ஹையர் லோ இருக்குல்ல, இந்த ஃபிப் இந்த லோல இருந்து இந்த ஸ்விங் ஹை வரைக்கும் ஃபிப் போடுவோம், போட்டு அந்த ஹையர் லோ கொண்டு பிடிக்கும்ல, அது வந்து எவ்வளவு வரைக்கும் வரும்னு நான் சொன்னேன். எங்க என்ட்ரி எடுக்கணும் எங்க செலக்ட் பண்ண நான் சொன்னேன். 50 to 38. 50 to 38 நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸ்டாப் லாஸ் எங்க வைப்போம். 100க்கு ஒரு பாயிண்ட் கீழே. ஸோ இங்க இருந்து இந்த ஸ்விங் வரைக்கும் போட்டாச்சு. என்ன சொல்லிருக்கோம் நம்ம 38 to 50 இந்த ரேஞ்சில் என்ட்ரி எடுத்துருக்கோம். கரெக்டா இந்த ரெட் கண்டில் இல்லை, இந்த ரெட் கண்டில் என்ட்ரி எடுத்துருக்கோம். என்ட்ரி எடுத்து 100ல ஒரு பாயிண்ட் கரெக்டா ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சனாலும் உங்களுக்கு ஒரு $6 கரெக்டா இருக்கு. $6 ரிசல்ட் இருக்கா 0.01ல போட்டுட்டு 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல போய் நம்ம டிபி செட் பண்றோம். இப்போ எக்ஸாக்டா நான் அங்க சொன்ன மாதிரி நடந்திருக்கா இல்லையா உங்களுக்கு. இந்த ஸ்விங் லோல இருந்து ஸ்விங் ஹை போட்டு இதுல டிபி ஃபில் டிபி அடிக்கும் அப்படின்றதுக்கு ஒரு செட் கிரைட்டீரியா இருக்கு. எனிவன் சொல்லுங்க, இது ஃபில் டிபி இங்க பாருங்க கொஞ்சம் தூரம் மார்க்கெட் மேல போயிருக்கு. இந்த 100க்கும் 618க்கும் நல்ல ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்ததுல ஃபில் டிபி எடுத்துருச்சு. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா மார்க்கெட் நம்மளோட அந்த 423 இருக்கு பாத்தீங்களா, அந்த 423 டேப் ஆக போகுது, ஃபில் டிபி கொடுக்க போகுது அப்படின்னா இந்த 161க்கு மேல 4-5 கேண்டில் ரேப்பிடா க்ளோஸ் வைக்கணும், ஓகேங்களா. 4-5 ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் வச்சு அப்படின்னா ரேப்பிடா 423 வரைக்கும் போயிடும். இல்ல அப்படின்னா போகாதுன்னு அர்த்தம். 100க்கும் 161 ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துடும். ஓகே, ஸோ இது புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும். நம்ம ஃபில் டிபி அடிக்க போகுது அப்படின்னா இந்த 161க்கு மேல ஒரு 4-5 கேண்டில் ஸ்ட்ராங்கா போயிடணும். இல்ல ஃபில் டிபி அடிக்கல அப்படின்னா 161க்கும் 100க்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்து கீழே வராதுமே ஆரம்பிச்சிடும். இவ்வளவுதான், ஓகேங்களா. ஸோ வேற இடத்துல நடந்துச்சுன்னா 5 மினிட் டேட்டாக்குள்ள இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, இங்கெல்லாம் இல்லையே ப்ரோ, நம்ம ரேபிட் ஹை தானே,
ப்ரீவியஸ் ஹையும் பிரேக் ஆயிருக்கு. ஆனா ஏன் இங்க என்ட்ரி செட்டப் பார்க்கல அப்படின்னா அங்க 5 மினிட்ல என்ட்ரி செட்டப் வரல. அதே மாதிரி இந்த லெவல்ல உங்களுக்கு ப்ராப்பரா வந்துச்சு. பட் இந்த அளவு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் இந்த லெவல்ல உங்களுக்கு கிடையாது 100%. ஓகேங்களா? ஸோ அது வர இருக்கு இந்த லெவல்ல. ஃபைன் கன்ஃபர்மேஷன் தான் இருக்கிறதுல பெஸ்ட் கன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஆக்சுவலாக டேட்டாஸ் வந்து இப்போ எங்கேயோ ஒரு என்ட்ரி செட்டப் இருக்கு. இப்போ அதே என்ட்ரி செட்டப் தான் இங்கேயும் இருக்கு. ரேபிட் ஹை இருக்கா, ஆனால் 50 மினிட்ஸ் ஹை பிரேக் பண்ணல. ஸோ அது ஒரு செட் ஆஃப். இது கொஞ்சம் நான் சொல்ற கரெக்டா பாருங்க. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு பாருங்க. ரேபிட் ஹையா இருக்கா, இந்த ஸ்விங் லோல இருந்து இந்த மாதிரி பண்ணா எவ்வளவு வரைக்கும் வரும் அகைன் சொல்லுங்க. அந்த ஹையர் லோ எவ்வளவு வரைக்கும் வரும்? மெசேஜ்லயே சொல்லுங்க, இல்லைன்னா நார்மல் வாய்ஸ் மட்டும் சொல்லுங்க. எனிவன் யாரும் 38 to 50. 38 to 50. பட் என்ட்ரி தான் 38. இது வரலாம் 38 50 வரைக்கும் வரலாம். மினிட்ஸை பொறுத்தளவு 23ல இருந்து 50 வரைக்கும் வரும். 50 மினிட்ஸை பொறுத்தளவு 23ல இருந்து 50 வரைக்கும் வரலாம். ஓகேங்களா? ஃபைனல்ல 50 to 30 சாரி 38ல என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், அந்த 50 மினிட்ஸோட ஹையை மார்க் பண்ணுவோம், மார்க் பண்ண மாட்டோமா? மார்க் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லுங்க மெசேஜ்ல. ஏன்னா அப்பதான் உங்ககிட்ட புரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் பண்றேன். ஓகே, ஸோ 50 மினிட்ஸ் கையை கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. இங்கே என்ன இருக்கு, டெல் பண்ணிடணும். 50 மினிட்ஸ் ஹை டேப் ஆயிட்டு மார்க்கெட் உடனே கீழே வந்திருக்கா, இல்லை ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துருக்காங்க லெவல்ல? ஒரு கன்சல்டேட் கொடுத்துருக்கு. ஓகே, கன்சல்டேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப்டர் அந்த ஃபுட்பால் ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளவு வரைக்கும் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். -100 பாயிண்ட் 23 கிடையாது, 38ல இருந்து 61 வரைக்கும் 78 வரைக்கும் கூட வரலாம். 38 78 வரைக்கும் வரலாம். ஆனா நம்ம எங்க இருப்போம், இதே இடத்துல 2 வாட்டி சினாரியோ பார்த்தாச்சு. 38க்கும் 50லையும் நடுவில் என்ட்ரி எடுப்போம். இந்த கேண்டலே என்ட்ரி எடுப்போம், இல்ல அது கேண்டலே எடுப்போம். என்ட்ரி எடுத்து 100 கீழே எஸ்எல்ஐக்கு சொன்னா 100 கீழே வந்து $4 இருக்கு. 100 கீழே, ஸோ $5. ஓகேவா? $5 ரிஸ்க் ஆயிடுச்சு. டிபி எப்படி வைக்க அப்படின்னா அதேதான், போய் அதே அந்த ஸ்விங் போட்டோம் அப்படின்னா டிபி தெரிஞ்சிடும். டிபி வந்து அந்த 423 அடிக்குமா அடிக்காதான் அப்படின்னு ஒரு கிரிட்டீரியா பார்க்க சொல்லி கொடுத்துருந்தேன். இனிவன் யாராச்சும் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். நம்ம அந்த 400 6 நல்லா ப்ராப்பரா கட் பண்ணா 200 சரி 400 டேப் ஆயிரும். ஃபர்ஸ்ட் நான் இதை போட்டுறேன். போட்டாச்சு. ஸோ இங்க என்ன இருக்கு, 161 நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு கேண்டல் பிரேக் ஆயிருக்கு. நான் மல்டிபிள் கேண்டல் பிரேக் பண்ணணும்னு சொன்னேன். இங்க என்ன இருக்கு, மல்டிபிள் கேண்டல் பிரேக் ஆயிருக்கா? அப்போ நம்ம டிபி அடிக்க அடிக்கலாம். இந்த பாருங்க, இந்த 161க்கு மேல மல்டிபிள் கேண்டல் பிரேக் ஆயிடுச்சு. அப்போ டிபி அடிக்க மாட்டேங்குதா? ஓகே, செக் பண்ணி பார்த்துருமா? கரெக்ட். 23 கரெக்டா என்ன இருக்கு, டிபி உங்க மேல அடிச்சிருக்கா? கரெக்டா நம்ம டிபி அடிச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சா? கரெக்டா பாருங்க, எக்ஸாக்டா இவ்வளவா? அது இப்போ பை மட்டும் தான் கேப்சர் பண்ண முடியுமா? கிடையாது, செல்லும் கேப்சர் பண்ணலாம் நம்மளால. ஸோ இங்க வந்து நம்மளோட செல்லுக்கான என்ட்ரி கிடைக்கும். அப்போ அது வரும். லைக் இதுதான் ஒரு என்ட்ரி ஒரு செல் என்ட்ரி, பை என்ட்ரி ஒரு செல் என்ட்ரி கிடைச்சிட்டே இருக்கும். மார்க்கெட் நல்லா ட்ரெண்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா கன்சல்டேஷன் ஆனாலும் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து கிடைக்கும் கன்சல்டேஷன் ஆனாலும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஃபுல்லா ஒரு டிபி அடிச்சதுக்கு அப்புறம் அகைன் ஒரு செல்லு வரும். இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ நியூ பிகினர்ஸ் இருக்கீங்களா, லைக் இந்த கோர்ஸுக்கே லைக் இந்த கிளாஸுக்கே நான் இப்பதான் வந்தேன் அப்படின்றவங்க இருக்கீங்களா?
அவங்க எல்லாரும் இந்த கேரக்டர் அனாலிசிஸ்ல எவ்வளவு இந்த கேரக்டர் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி மேல எவ்வளவு ட்ரஸ்டபிலிட்டி இருக்கு 3 செட் ஆஃப் சினாரியோ பார்த்தோம். ஆனா எங்க இது வந்து 100% உங்களுக்கு எங்க பார்க்கணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியாது. அது ப்ராப்பரா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தான் புரியும். ஸோ இந்த எவ்வளவு பர்சன்டேஜ் ஒரு ட்ரஸ்டபிலிட்டி வந்திருக்கு நம்மளோட கேரக்டர் அனாலிசிஸை பார்த்து. எனி ஒன் மெசேஜ் டைப் பண்ணுங்க, வாய்ஸ் வேணாம் மெசேஜ்லேயே போடுங்க. எவ்வளவு வரைக்கும் அதோட ட்ரஸ்டபிலிட்டி இருக்கு, லைக் அக்யூரசி பார்த்தாலே தெரியுது ப்ரோ இவ்வளவு தூரம் அக்யூரசி இருக்கு இல்லை நான் நம்புறேன் ஒரு 80 to 90% நம்புறேன் அந்த மாதிரி. ஓகே 70%, 70, 95, ஓகே 90+, 80 to 90. ஓகே ஓகே இதுதான் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா டீட்டெயில் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா, இதை எப்படி பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கலாம். நம்மளோட யூடியூப் சேனலுக்குள்ள போங்க, பிளேலிஸ்ட்ல கேரக்டர் அனாலிசிஸ் சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அங்க போனீங்கன்னா கோல்டுக்குன்னு சொல்லி வீடியோஸ் இருக்கும், 5 minute கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், 15 minutes கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், போத் பை அண்ட் செல்லுக்கு இருக்கும். அங்க போய் பார்த்துருங்க, பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸஸ் வரது உங்களுக்கு தெரியும். ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்கா? டெக்னிக்கலா டவுட் இருக்கா? ஸோ ப்ரோ அந்த திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ எப்படி செட் பண்றது? ஸோ நார்மல் தான் ட்ரேடிங் இதில் இப்போ நான் எதுவுமே லைக் எதுவுமே சூஸ் பண்ணல, சேஞ்சஸ் எதுவுமே கொடுக்கல. கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், பர்சன்டேஜ் மாற்றிருக்கேன். ட்ரேடிங் இதில் நார்மலாக உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே தான் வச்சிருக்கேன், வேற எதுவுமே மாற்றல. கலர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து வேல்யூஸ் இருக்கும் கரெக்டாக 0.618 அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் அதை பர்சன்டேஜுக்கு மாற்றிருக்கேன், வேற ஒன்றுமே நான் மாற்றலை. தேங்க்யூ ப்ரோ. ஓகே புக்கும் அதே தான், புக் எக்ஸ்டென்ஷனுக்கும் அதே தான். இதில் போட் கேரக்டர் அனாலிசிஸ் கிளாஸஸ். ஓகே, ஸோ கேரக்டர் அனாலிசிஸ் கிளாஸஸை பொறுத்தளவு கம்மிங் இந்த ஓகே, ஸோ இந்த மந்த் மிட் இல்லை இந்த மந்த் எண்டில் புக்கிங் ஸ்டார்ட் ஆகும். 3rd பேட்சஸ்க்கு வந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு கேரக்டர் அனாலிசிஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, ஐசிடி. ஓகேங்களா, ப்ரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, ஐசிடி கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். அப்போ தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் கேரக்டர் அனாலிசிஸ். ஸோ புக்கிங் இந்த மந்த் மிட் இந்த மந்த் எண்டுக்குள்ளாக உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இதில் அப்படின்னா டெலிகிராம்லேயும் வரும், தென் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் ரீல்ஸில் வரும். நெக்ஸ்ட் மந்த் தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரைஸஸை பொறுத்தளவு மொதல் ஜாயின் பண்ணுற 10 மெம்பர்ஸ்க்கு 4000, அதுக்கடுத்து ஜாயின் பண்ணுற 10 மெம்பர்ஸ்க்கு 4500, அதுக்கப்புறம் மீதி எல்லாத்துக்குமே 5000 ருபீஸ். ப்ரைஸஸ் தான் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம், 5000லேயே வைக்க போகிறோம். ஏன்னா எல்லாருமே கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணணும்ல. ஸோ வெல்த்தியஸ்ட் பீப்புள் மட்டும் பண்ணாங்க அப்போ நல்லா இருக்காது அப்படின்றதுனால எல்லாருமே ஜாயின் பண்ணுறதுனால வச்சுருக்கோம். ஸோ ஒன்ஸ் லேர்ன் பண்ணுற உங்களுக்கே தெரியும் இது எந்த அளவு அக்யூரிஸ் இருக்குது, என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு. நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்டோரியில், ஸ்டூடெண்ட் பை ஹேண்டல், என்னோட என்ட்ரி செட்டப் எல்லாம். எங்கே லேர்ன் பண்ணலாம் ப்ரோ? யூடியூப்ல லேர்ன் பண்ணலாம், இல்லை அதுவும் நம்மகிட்ட கோர்சஸ் இருக்குது. பேசிக் டு அட்வான்ஸ் சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது. நம்மகிட்ட 2 கோர்ஸ் தான் இருக்குது. ஒன்று கேரக்டர் அனாலிசிஸ், இன்னொன்று பேசிக் டு அட்வான்ஸ்னு சொல்லியிருக்கு. பேசிக் டு அட்வான்ஸில் ப்ரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, ஐசிடி 3மே சொல்லி தருவோம். பேசிக்ல இந்த சார்ட்னா என்ன, கலர் என்ன அப்படிலேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ல என்ட்ரி எடுக்க சொல்லி தருவோம். அந்த கோர்ஸஸோட அக்யூரசி லெவல் நான் சொல்ற மாதிரி ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா ஒரு 80 to 90% இருக்கும். சாரி 70 to 80% இருக்கும். கேரக்டர் அனாலிசிஸ்ல 80 to 90% இருக்கும். ஆனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 100% வரைக்கும் வரும் கேரக்டர் அனாலிசிஸ்ல. ப்ரோ அந்த பேசிக்ஸ்ல வந்து நம்ம எஸ்எம்சி ஐடிசி சொல்லி கொடுத்துருவீங்களா? ஆமா ப்ரோ, மார்க்கெட்ல ஒர்க் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே சொல்லி தருவோம் பேசிக்ஸ். அது எப்படி லைவா வீடியோ கண்டென்ட்டா இருக்குமா? அதான் சொல்றேன் ப்ரோ. இப்போ பேசிக் டு அட்வான்ஸஸ் பொறுத்தளவு எல்லாமே ரெக்கார்டர் செக்ஷன் தான். கூகுள் டிரைவ்ல 28 வீடியோஸ் இருக்கும். உங்க மெயில் ஆஃப்டர் பேமெண்ட் நம்ம 28 வீடியோ ஷேர் பண்ணிடுவோம். டவுட்ஸ் அப்படின்னா ஒரு நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். டெஃபினெட்லி ரிப்ளை வரும். மேக்ஸிமம் 1 day டிலே ஆகும், ஆனா அதுவே ரொம்ப கூட தான். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தான் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டெலிகிராம், அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராம்ல ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கே தெரியும் இன்ஸ்டாகிராம் நீங்க மேபி ரிப்ளை ஹாய் ஏதாச்சும் அனுப்பிதான் எப்படின்னா ரிப்ளை வரதுக்கு ஒரு 1 or 2 days மேக்ஸிமம் எடுத்திருக்கும். டெலிகிராம் கொஞ்சம் ஏமா வந்துடும், வாட்ஸ்அப்ல இன்னும் ஏமா வந்துடும். பேசிக் டு அட்வான்ஸ் வந்து 2000 rupees. இல்லை ப்ரோ, இப்போ பேசிக் நம்ம ஒரு 2000 rupees கொடுத்து நம்ம பே பண்றோம். இப்போ பேசிக் டு ஓரளவு எஸ்எம்சி ஐடிசி சொல்லி கொடுத்துருவீங்க அப்படிதானே? ஆமா ப்ரோ, அது எல்லாமே இருக்கும். மார்க்கெட்ல ஒர்க்கே வர ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இருக்கும் பேசிக்ல. பிரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, ஐசிடி
ஓகே ப்ரோ. இப்போ இப்போ அத நான் இப்போ நான் உங்கள்ட்ட வீடியோவுக்கு இப்போ நான் கத்துக்கிட்டேன். ம். இப்போ ரிட்டர்ன் நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஓரளவு பண்ணலாமா பயப்படாம? பண்ணலாம் ப்ரோ. நான் சொல்ற மாதிரி கரெக்டா அதோட ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் பண்ணி கரெக்டா ஹோம் அதுக்கு ஒர்க்ஸ்லாம் நான் கரெக்டா பேசிக் டு பண்ணீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணலாம். இப்போ நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு அடுத்து ரிட்டர்ன் இப்போ நான் இது சேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர் இது நான் கத்துக்கலாம் இப்போ தானே? ம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஓபி தான் எஸ்எம்சி ஐசிடி. சிம்பிள் ப்ரோ. ஓகே. எஸ்எம்சி இந்த மாதிரி விஷயங்கள்ல ம். உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கும். இந்த 1 மினிட் ப்ரோ கூகுள். ஸோ நான் அதை சொல்லிட்டு சொல்றேன் ப்ரோ. ஸோ எஸ்எம்சி இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்தவரை உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கும், டிமாண்ட் ஜோன் கரெக்டா இருக்கும், வால்யூம் லைக் எங்கெங்கெல்லாம் லிக்யூரிட்டிஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு கரெக்டா புரிய வரும். ஐசிடில எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் பார்த்த வரைக்கும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா எஸ்எம்சி பேஸ்டு அண்ட் ஐசிடி பேஸ்டு பொறுத்தளவு ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி அந்த என்ட்ரி கரெக்டாக இருந்துச்சு. அதான் நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது கரெக்டாக இருக்கும். தென் அது போக கில் ஜோன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ரேராக தான் வரும், பட் அது நல்லா இருக்கும் இந்த டைம் ஃப்ரேம் வச்சு ட்ரேட் பண்ணுறது. ஸோ அதுதான் என்னைய பொறுத்தளவு என்னை இம்ப்ரெஸ் பண்ணது. கரெக்டாக மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அதுதான் ஆப்டிமல் ட்ரேட் இல்லை ப்ரோ, என்ட்ரியும். நான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி ஸ்டார்ட் பண்ண தெரியாம சும்மா இதில் தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு தெரியாம சும்மா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என் பாட்டுக்கு. அதில் ஓகே கேண்டில்ஸ் இருக்கு, சப்போர்ட்டர்ஸ் இருக்கு, இவ்வளோ இருக்கு, எதுவுமே தெரியாது. தெரியாம நான் என் பாட்டுக்குள்ள இறங்கி ஒரு $200 நான் லாஸ் பண்ணிருப்பேன். ஓ அதுதான் பண்ணக்கூடாது. எல்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு அது தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 100 வச்சு 400 பார்த்தேன். ம் அதாவது எப்படின்னா குருட்டா மணிக்க லாட் சிஸ்டம் என்னன்னு தெரியாம சும்மா அதெல்லாம் 10 லாட் வாங்கி போட்டு என் பாட்டுக்கு பண்ணேன். அதுல ஒரு 300 400 வரைக்கும் வந்துச்சு. ம் 400 எடுத்து அடுத்த நாளே அந்த டோட்டலா வாஷ் அவுட் பண்ணேன். ஓகே அப்பெல்லாம் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எப்படின்னா ஒரு மைண்ட் செட்டே இல்ல. பண்ணணும், காசு பண்ணணும், அவ்வளவுதான். அந்த மைண்ட் அதான் செட் அப்படி மட்டும் தான். இருக்கக்கூடாது. அப்படி எடுத்து மொத்தமா லாஸ் பண்ணது மட்டும் தான் இருக்கு. அதான் மேக்ஸிமம் பிகினர் எல்லாம் என்ன சொல்றீங்க அப்படின்னா மார்க்கெட் பத்தி ஒண்ணுமே தெரியாம தான் வந்தோம், டெபாசிட் பண்ணோம், அதை நான் $1000 கொண்டு போனேன், $2000 கொண்டு போனேன், ஆனா அதை ஒரே நாள் லாஸ் பண்ணிட்டேன். அப்பதான் எல்லாருமே சொல்றாங்க. ம். ஆனா அதுல அதான் தப்பிச்சவங்க நான் இருக்காங்க. ஏன் லாஸ் பண்ணேன் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கவே இல்லை. எப்படி கண்ணு மூடி கணக்குள்ள கோல்டுல போட்டு லாஸ் ஆயிடுச்சு. அதான் ஒரு அதான் கேண்டில் தான், இந்த ஒரு கேண்டில் தான் நீ தூக்கி விட்டு நைட் எனக்கு நான் 400 கொண்டு போச்சு. ம் அடுத்த நாள் ஒரு அடுத்த கேண்டல் நிமிஷம் கிடைக்கிட்டு. அடுத்த நிமிஷம் அடுத்த நாள் காலையில சரி இதே மாதிரி ஒரு என்ட்ரி கிடைக்கும்னு பார்த்தா அப்படியே சும்மா போடுவோம்னு போட்டது அப்படியே மொத்தமா தூக்கிட்டு போயிடுச்சு. அதான் 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 ஸோ கரெக்டா அதனால பாருங்க. தான் கேட்குறேன். அப்படியே நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட இப்போ நான் பேசிக் படிக்கிறேன் அப்படின்னா பேசிக் இப்போ நான் ஓரளவு நல்லா கற்றுக்கிட்டேன், ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஓரளவு ஒரு 3 மந்த் ஆகும்னு வைக்கீங்களேன். ம் ஒரு 3 மந்த் நான் நல்லா கற்றுக்கிட்டு ரிட்டன் நான் வரேன். இப்போ உங்கள்கிட்டயே வரேன். ரிட்டன் நான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அது கற்றுக்கணும் வரேன் அப்படின்னா அதே பண்ணால் ஓரளவு மாஸ்டர்ஸ் ஓரளவு சேஞ்ச் கரெக்டாக ஆஃப் இருக்குமா? கேரக்டர்லாம் இதுலயே வந்துரும் ப்ரோ, பேசிக்ஸ் டு அட்வான்சஸ்லயே வந்துரும். இல்ல நீங்க ப்ரோ, இப்ப நான் கேரக்டர் அனாலிசிஸ் இல்ல ப்ரோ, அவர் வந்து ஓ கேரக்டர் அது சொல்றாரா? ஓகே ஓகே கேரக்டர் அனாலிசிஸா? ஓகே ப்ரோ. வரலாம். அதான் கேரக்டர் அதாவது உங்களோட ட்ரேட் ஆ, பண்ணி ப்ராஃபிட் பண்றதுக்கு உங்களுக்கு பேசிக் டு அட்வான்சஸ், அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ அக்யூரசிய இன்க்ரீஸ் பண்றதுக்கு கேரக்டர் அனாலிசிஸ் சிம்பிள். பட் ஆனால் வீடியோஸ்ல எப்படி ப்ரோ கிளியரா எல்லாமே இது பண்ண முடியும்? இப்போ நம்ம 1 ப்ரோ to 1 கரெக்டா லைவ் பண்ணலாம். மாதிரினா 1 to 1 லைவ்னா தனி சார்ஜஸ் இருக்கும் ப்ரோ. அப்படியா? இப்ப ஆக்சுவலா அதுக்கு ஒரு தனி பேசிக்ஸ நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலும் லைவ் செக்ஷன் போக ரெக்கார்டிங் எல்லாருமே கேட்பாங்க. எனக்கு அந்த ஒரு ப்ரோ டிராபேக் நான் இருக்கு. இப்போ 2000 பே பண்ணி ரிட்டர்ன் அதுக்கு ஏதாவது வீக்லி ஒன்ஸ் மந்த்லி அந்த மாதிரி ஏதாவது லைவ் இருக்கா? டிஸ்கார்ட் எனி ஒன்ஸ்? உங்களுக்கு டவுட்னா பர்சனலா லைவ் கனெக்ட் பண்ணலாம் ப்ரோ. 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணிடலாம். அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நான் லைக் உங்களால முடியல, நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு லைக் வீடியோஸ்லயும் மெசேஜ்லயும் புரியல அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு ப்ரைவேட்டா ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி தருவோம். உங்களுக்கு புரியல அப்படின்னா அது புரியாத அளவு இருக்காது. கரெக்டா நம்ம ப்ராப்பரா சொல்லி கொடுத்து தான் இருப்போம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த விதமான காம்ப்ளிகேட் பார்ட்ஸ் இல்ல நான் இது வரைக்கும் உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணது இப்படி வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஓகே அதனாலதான் சரி இப்போ உங்கள்ட்ட நான் பேசியிருந்தேன் ஒரு திருப்பு. உங்களுக்கு வந்து பேசிக் டு அட்வான்ஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் நீங்க சொல்லிருந்தீங்க. ஓ ஓகே சரி ஜாயின் பண்ணலாம் தான் இருக்கேன். அதான் ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கேன். சரி கத்துக்குவோம், கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. கண்டிப்பா அதான் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாலும் இந்த கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதை நீ கேட்டேன். ஓகே 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 ப்ரோ. சரி ப்ரோ நான் உங்கள்ட்ட தனியா டிஎம் பண்றேன் ப்ரோ. ஓகே. ஆக்சுவலா டியூரேஷன் பொறுத்தளவு பேசிக் டு அட்வான்சஸ்ல 28 வீடியோ இருக்கும். உங்களோட நாலேஜஸ் தான் எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா லேர்ன் பண்றீங்களோ லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டியூரேஷன் லைக் மொதல் 4 வீடியோ ரொம்ப பேசிக்கா இருக்கும். கேண்டில் சிக்ஸ்னா என்ன, சார்ட் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு. அது வேணாம்னா ஸ்கிப் பண்ணிருங்க. அதுதான் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும் அந்த வீடியோ. மீதி எல்லா வீடியோவும் 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள இருக்கும். ஒரு வீடியோ ஒரு கான்செப்ட். பேசிக்ஸ்ல இருந்து எனக்கு போதும். ஆனா நான் கத்துக்கிட்டே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பண்ணிக்கலாம் ப்ரோ பண்ணிக்கலாம்.
ஓகே நான் ப்ரோ. அதான் எதுவுமே தெரியாம தான் வந்தேன். MT5 ஓப்பன் பண்ணேன். சும்மா அப்படி ம். போட்டு மொத்தமா லாஸ் ஆகிட்டேன் எல்லாமே. ஓகே. இனிமேல் பண்ணாதீங்க. டெமோலயே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா ரியல் மாறுங்க. ரைட் ஓகே ப்ரோ. அதான் ஃபிளிப் பண்ணி அந்த மாதிரி பண்ணி தேவையில்லாத இது பண்ணி டோட்டல் ம். லாஸ் பண்ணாதான் அதிகமா இருக்கு. எடுங்க ப்ரோ. பரச யோசிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் பண்ணாதீங்க அவ்வளோதான். அதான் போயிருச்சு மார்க்கெட்டை வாங்கிடுச்சு அவ்வளோதான். ம். அது என்ன பண்ணாலும் அடுத்து கிடைக்காதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். போச்சு. அதான் அதான். சரி ப்ரோ நான் பேசலாம் டிஎம் பண்ணிட்டேன். சரி ப்ரோ. ஆ. கூகுள் ப்ரோ அப்போ எதாவது கேட்டீங்களே. ப்ரோ இப்போ பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டு ம். அடுத்து எந்த பேட்ச்ல ப்ரோ கேரக்டர் அனாலிசிஸ் ஜாயின் பண்ணலாம்? ப்ரோ அது வந்து எப்போ லைக் இது பேசிக் இந்த மந்த் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த மந்த் கேரக்டர் தேர்ட் பேட்ச் இருக்கும். அதுக்குள்ள லேர்ன் பண்ணீங்கன்னா தேர்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. அது அந்த மாதிரி தான். பேசிக்ஸ் லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கு உடனே ஜாயின் ஆமா. பண்ணலாம். பேசிக்ஸை கரெக்டா லேர்ன் பண்ணி எனக்கு நீங்க கரெக்டா பண்றீங்க, நீங்க நான் சொல்லிக் கொடுத்த எல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா நீங்க எலிஜிபிள் ஃபார் கேரக்டர் அனாலிசிஸ் தான். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஏன்னா கேரக்டர் அனாலிசிஸ்ல நம்ம வந்து எதையும் பேசிக்ஸா சொல்லி தர மாட்டோம். ப்ரோ ம். சொல்லுங்க ப்ரோ ஐசிடியும் கேரக்டர் அனாலிசிஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்க முடியுமா ப்ரோ? ப்ரோ. தனியா சொல்லி தர முடியாது. கேரக்டர் அனாலிசிஸ் தனியா சொல்லி தர முடியும். ஓகே ப்ரோ. ப்ரோ எஸ்எம்சியும் பிரைஸ் ஆக்ஷனும் தெரியும். ம். பேசிக் அட்வான்ஸ் தெரியும். இது ஐசிடில என்னென்ன ப்ரோ இது பண்ணலாம்? ப்ரோ ஆக்சுவலா நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. அது தெரிஞ்சுன்னா நீங்க எலிஜிபிள் ஃபார் கேரக்டர் அனாலிசிஸ் தான். ஓகே சொல்லுங்க ப்ரோ. ஆர்டர் பிளாக், எஃப்இஜி, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன், நல்ல ஒரு சப்ளை ஜோன், லிக்யூரிட்டிஸை ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சுக்கணும். சும்மா நார்மலா ட்ரெண்ட் லைன் வச்சு ஹெட்னு சொல்ற பேட்டர்ன் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுன்னா நீங்க எலிஜிபிள் ஃபார் கேரக்டர் அனாலிசிஸ் தான். ஓகே ப்ரோ. எஃப்இஜி அதெல்லாம் தெரியும் ப்ரோ. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரியும். பிஓஎஸ் தான் ப்ரோ சொல்றீங்க. பிரேக்கப் ஸ்ட்ரக்சர், எம்எஸ்எஸ் அதெல்லாம் சொல்றீங்க. எண்ட் ஆஃப் கேரக்டர் தான். அதான் ப்ரோ இதெல்லாம் தெரியும் ப்ரோ. அப்புறம் நீங்க எலிஜிபிள் தான். ஐசிடில ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று தெரிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும். ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி ஒன்று இருக்கும். ஏன்னா அதை வச்சு கோல்டுல ஒரு என்ட்ரி இருக்கும். கோல்டோட கேரக்டர். ஓகே ப்ரோ. காலைல ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. வீடியோ அந்த மாதிரி என்ட்ரியா ப்ரோ? அதுதான் ப்ரோ. காலைல போட்டுற யூடியூப்ல. ஓகே ப்ரோ. அதுதான். இப்போ அப்படியே கேரக்டர் அனாலிசிஸ் மட்டும் அதை மட்டும் தனியாக சொல்லி முடியும் ப்ரோ? அது தனியா தான் ப்ரோ சொல்லி தருவோம். அது வந்து லைவ் செக்ஷன் மட்டும் தான் சொல்லி தருவோம். இல்ல மண்டே டு ஃப்ரைடே நைட் வந்து 9 to 10 லைவ் செக்ஷன் இருக்கும். ரெக்கார்டிங் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டை சப்மிட் பண்ணீங்கன்னா ரெக்கார்டிங் தருவோம். ஓகே ப்ரோ. எவ்வளோ ப்ரோ ஃபீஸ் அதுக்கு? ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற முதல் 10 மெம்பர்ஸ்க்கு 4000, அதுக்கடுத்த 10 மெம்பர்ஸ்க்கு 4500, அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்குமே 5000 தான். கேரக்டர் அனாலிசிஸ் மட்டும் எவ்வளோ ஃபீஸா ப்ரோ? ஆமா ப்ரோ. அதுக்கு மட்டும் தான். ஓகே ப்ரோ. இல்ல கேரக்டர் அனாலிசிஸ் இந்த ஃபிப் இந்த மாதிரி தான் வருமா ப்ரோ? ஆமா இப்போ பார்த்தோம்ல. ஆமா ப்ரோ. இப்போ என்ன நடந்துச்சோ அதான் திருப்பி நடக்குது. நான் காட்டின எல்லா இடத்துலயும். ஆமா ப்ரோ. அவ்வளவுதான். மேக்ஸிமம் டாலர் எவ்வளவு இருக்கு? $6 தான் மேக்ஸிமம் லாஸ் இருக்கு. இதுதான். பைக்கு உதவியாக செல்லுக்கு உதவியாக இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே. ஆனா உங்களோட என்ட்ரில ரொம்ப கம்மியா ஸ்டாப் லாஸ் இருக்கும் ப்ரோ. ஜஸ்ட் கொஞ்சம் 2 பாயிண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். அதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா அவங்க கண்டுபிடிக்கலாம் ப்ரோ உங்களுக்கு. ஓகே ப்ரோ. ஒவ்வொன்றும் ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து 15 மினிட்ஸ் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி கீழே என்ட்ரி எடுத்துருவோம். அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா நீங்களே பாத்துக்கிறீங்க. ஓகே ப்ரோ. அதே மாதிரி நம்மளோட கேரக்டர் அனாலிசிஸை பொறுத்தளவு கோல்டுக்கு மட்டும் கிடையாது. நான் கோல்டுக்கு சொல்லி தரதை வச்சு லைவ்ல உங்களுக்கு சொல்லி தந்து எல்லாம் முடிச்சக்கப்புறம் லைவ்ல நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு ரேண்டமா உங்களுக்கு பேர் தருவோம். அதோட கேரக்டரை அனலைஸ் பண்ணி எனக்கு காட்டணும் லைவா. நான் ஹெல்ப் பண்ணுவேன் அது வரைக்கும். ஓகே ப்ரோ. ஸோ இந்த வேர்ல்டு இருக்க கூட எந்த பேராலும் நீங்க அனலைஸ் பண்ணலாம். கேரக்டர் அனாலிசிஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கத்துக்கிட்டு அப்புறம் கேரக்டர் அனாலிசிஸ் கோர்ஸ் டைம் எவ்வளோங்க ப்ரோ? கோர்ஸ் டைம் இப்போ அதை பொறுத்தளவு உங்களுக்கு மேக்ஸிமம் 2 months இருக்கும். 100% சொல்ல முடியாது. ஆனா நான் டீச் பண்றது ஒரு 10 daysக்குள்ள. ஏன்னா 2 கோர்சஸ் 2 பேட்ச் போயிருக்கோம். 2 பேட்ச் 10 daysக்குள்ள டீச் பண்ணி பீப்புள்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண வச்சாச்சு. ஓகேங்க ப்ரோ. கோல்டு இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா ஃபுல்லாவே லைவ்ல ஒரு ரேண்டமா ஒரு பேரை தருவோம். ஒரு ஆளுக்கு ஒரு பேர். ஓகே. அவங்க அதை லைக் அனலைஸ் பண்ணணும். அதோட கிளாஸ் கேரக்டர் டைமிங் எப்போ ப்ரோ இருக்கும்? ஆக்சுவலி கிளாஸ் டைம்னா எப்போ இருக்கும்? கிளாஸ் டைம் வந்து மண்டே டு ஃப்ரைடே நைட் வந்து 9 to 10 மட்டும் தான் இருக்கும். 9 to 10. லைவ் செஷன் ப்ரோ? லைவ் செஷன் தான் 9 to 10. கிளாஸஸும் அதே டைம், லைவ் செஷனும் அதே டைம் தாங்களா? ஆமா, கிளாஸ் லைவ் ஒண்ணுதான் உங்களுக்கு. ஓகே. இல்ல கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் லைவ் வராதா? நம்ம இப்ப லைவ் செஷன் டீச் பண்றோம் பாத்தீங்களா? இப்ப இந்த மாதிரி கூகுள் மீட் வரீங்களா? ஓகேங்க ப்ரோ. இது வந்து 9 to 10 நடக்கும்.
ஓ! ஓகே, அந்த ஓகே, மாதிரி. ஓகே. இப்போ கிளாஸ் முடிஞ்சு அப்படின்னா என் கூட டச்ல தான் இருப்பீங்க நீங்க. டவுட் இதெல்லாம் நீங்க மெசேஜ் பண்ணலாம். கண்டிப்பா ரிப்ளை வராம இருக்காது. ஓகே, ஓகே, ஓகேங்க ஸோ ப்ரோ. ஓகே. இதுவே ஒரு ஃப்ரீயா எல்லாத்தையும் பண்ற மாதிரி தான். இருக்கிற ஃபாலோவருக்கும் சரி எல்லாருமே இதுல ஜாயின் பண்ணி டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுவாங்க. ஓகே, ஓகே, இதுவே ஒரு ஓகேங்க. 1.5 இயர் நான் நடத்திட்டு இருக்கேன் இந்த மாதிரி. ம். ஓகே, ஓகே. ஓகே. இல்லங்க ப்ரோ. எனக்கு பேசிக் தெரியும். அந்த ஆப்டிமல் என்ட்ரி மட்டும் தான் தெரியாது நீங்க சொன்னதுல. ஆ சோ அதனால கேரக்டர் அனலைசிஸ்க்காக ஓகே ஓகே ஓகே. இப்போ ஆக்சுவலா இதை நீ கத்துக்கோங்க. இன்னைக்கு காலைல ஒரு வீடியோ போட்டிருப்பேன் யூடியூப்ல. அதுல நீங்க ஆப்டிமல் டெரன்ட்னா என்னன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஏன்னா நம்ம ஓகே. பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஆப்டிமல் டெரன்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் தனியா. அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு அங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்க ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. ஆ ஓகே. இப்போ உங்க டிஎம் பண்ணனும் எந்த நம்பர் ப்ரோ வாட்ஸ்அப்ல? வாட்ஸ்அப்ல இப்போ டெலிகிராம் இருக்கீங்களா? டெலிகிராம்ல இருக்கேன் ப்ரோ. டெலிகிராம்ல ஃபர்ஸ்ட் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அங்க வாட்ஸ்அப் நம்பர் தருவாங்க நம்ம டீம். அப்படியே வாட்ஸ்அப் போங்க. ஓகே, ஓகே, ஓகேங்க ப்ரோ. ஓகே. ஓகே ஓகே. தேங்க் யூ. தேங்க்யூ. ஓகே, வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகே, வேற யாருக்கும் டவுட்ல ப்ரோ நினைக்கிறேன். கரெக்டா? ம். ப்ரோ இந்த கிளாஸ் டியூரேஷன் டைம் மட்டும் சொல்ல முடியுமா? கேரக்டர் அனாலிசிஸ்க்கா ப்ரோ? இல்ல கிளாஸ் டியூரேஷன் இந்த ரெக்கார்டட் வீடியோ சொன்னீங்கல்ல பேசிக் அப்ரோச். அதான் அது வந்து 28 வீடியோ இருக்கு ப்ரோ. மொதல் 4 வீடியோ வந்து 1/2 மணி நேரம் இருக்கும். மிச்சம் எல்லா வீடியோ 20 மினிட்ஸ்க்குள்ள இருக்கும். அவ்வளவுதான் ப்ரோ. சரி ரைட் டைம் ஓகே. பெருசா பார்க்க கூடாது. எவ்வளவு கிலோ டைமை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களோ அவ்வளவு கிலோ உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். ஒரு இல்ல நாளைக்கு அது ஒரு வந்து வீடியோ. பிரச்சனை இல்ல அதான் கேக்குறேன். அதான் ப்ரோ. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்து அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பரா பேக் டெஸ்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்ப சொல்லுவேன். கரெக்டா அனுப்புங்க. அவ்வளவுதான். கரெக்டா பண்ணீங்கன்னா கரெக்டா போகலாம். ரைட் ஓகே ஓகே. ம். நீங்க வந்து கோல்டு மட்டும் தான் பண்றீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, எல்லாத்துலயும் பண்ணுவோம். நீங்க என்னோட யூடியூப்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். நான் எடுக்கக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டே இருப்பேன் யூடியூப் வீடியோஸ்ல. நைட்டு வந்து 7 o'clock வீடியோ போடுறோம்ல, ஆமா ப்ரோ. அதுல உங்களுக்கு தெரியும். அதுல கோல்டு மட்டும் கிடையாது, எல்லாத்துலயும் பண்ணுவோம். அந்த இண்டெக்ஸ் 1 இண்டெக்ஸ் 2 சொல்றீங்களா ப்ரோ? அது US30 US100 அதுவா? இல்ல 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 bro. அது இந்தியன் மார்க்கெட். இண்டெக்ஸ் ஒன்னா நெஃப்டி, இண்டெக்ஸ் ஒன்னா பேங்க் நிஃப்டி. ஆக்சுவலா ஓகே இந்தியன் ட்ரேடர் தான் எப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய வந்துச்சு, ஷார்ட்டா காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதனால நான் ஓகே போடுறது இல்லை. ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே, டவுட் வேற யாருக்காச்சும் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டவுட் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் ஓவரா நான் கிளிக் பண்றேன். வாட்ஸ் தட் கோட் வேர்டு? இண்டெக்ஸ் நம்பர் 1 அப்படின்னா நெஃப்டி ப்ரோ. இண்டெக்ஸ் நம்பர் 2னா பேங்க் நிஃப்டி. சேம் தான் ப்ரோ. கேரக்டர் அனாலிசிஸ் சேம் பேட்டர்னா? நோ நோ நோ. அதுவும் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். கோல்டுக்கு வேற கேரக்டர் இருக்கும், ஜேபிக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபைண்ட் அவுட் பண்றது கஷ்டம் தான். ஆனா உங்களுக்கு ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கைடன்ஸோட வச்சுன்னா கரெக்டா பண்ணிடலாம். நீங்க ஒரு 6 months எஃபோர்ட் போட்டோம்னா அது வந்து கத்துக்க முடியுமா ப்ரோ ஃபுல்லா? 6 month எஃபோர்ட் கரெக்டா போட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடலாம். கேரக்டர் அனாலிசிஸ்லயே 100% உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்படிதான் அப்படின்ற மாதிரி. ஓகே ஈஸி ஆயிரும். ஓகே ஓகே ப்ரோ. ஆனா ஒரு சில பேர் மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆக்சுவலா கோல்டோட கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஆல்ரெடி 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்தியன் மார்க்கெட்ல. ஸோ கோல்டு கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சு கரெக்டா பேக் டெஸ்ட் பண்ணி கொண்டு போறது மட்டும் 8 மாசம் தேவைப்பட்டுச்சு. ஓகே ப்ரோ. ஏன்னா நிறைய மல்டிபிள் கேரக்டர் இதுல இருந்துச்சு. ஓகே ப்ரோ. ஓகே. சோ எல்லா கேரக்டரும் எங்களுக்கு டீச் பண்ணுவீங்களா ப்ரோ அந்த டியூரேஷன்ல? லைக் எல்லா கேரக்டர் நம்மளால சொல்லி தர முடியாது. கோல்டுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சொல்லி தருவோம். ஓகேங்களா? அதை ஓகே. வச்சு நீங்க தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அதை நம்ம லைவா சொல்லி கொடுப்போம் எப்படி பண்ணலாம். அப்போ உங்களாச்சும் சொல்லி கொடுப்போம். உங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ண வச்சு எப்படி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பேக் டெஸ்ட் பண்ண வைப்போம். மிச்சம் இருக்கு, அதாவது நம்ம 30 days கிளாஸ் இருக்கு அப்படின்னா 30 daysல வெறும் 20% to 30% தான் எனக்கான டைம். இது 70% to 80% நீங்க தான் அனலைஸ் பண்ண போறீங்க. ஓகே ஓகே ஓகே. இது பேசிக்ஸ் முடிஞ்சுன்னா ஆக்சுவலா அட்வான்சஸ் வந்து எல்லாத்துமே புரிஞ்சிருவாங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸா கிடையாது. இது வந்து சும்மா நார்மலா டிமாண்ட் சப்ளை ஃபிப் எக்ஸ்டென்ஷன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதை வச்சு தான் என்ட்ரி எடுக்க போறோம். ஓகே ஓகே. அது கண்டு கொஞ்சம் கஷ்டம், அவ்வளவுதான். ஓகே 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 ஓகே. ஓகே ஓகே. ஏன்னா நான் எல்லாம் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா நீங்க கடைசி என்னைய டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்களா தனியா பண்றதுக்காண்டி தான் இதை சொல்லி தரது. ஓகே ஓகே.
நீங்க அந்த போடுற வீடியோஸ் எல்லாமே ஸ்விங் ட்ரேடிங் வீடியோஸ் தானே ப்ரோ? அந்த பெரிய மூவ்மெண்ட் பிடிக்கிறது எல்லாமே. ஆமா ப்ரோ. ஏன்னா நான் ஸ்விங் ட்ரேடர், ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து பழகிடுச்சு எனக்கு. ஓகே ப்ரோ. சேம் செஷன் கேரக்டர் ப்ரோ அனாலிசிஸ் ஸ்கேல்பிங். என்ட்ரி வந்து செஷன் பேஸ்ல இருக்குமா எப்படி ப்ரோ இருக்கும்? நோ நோ எந்தெந்த நோ. செஷன்? என்ட்ரி வந்து எப்பனாலும் இருக்கலாம், செக்ஷன் பேஸ்டே இருக்காது. செஷன் அது பேஸ்ல வரப்ப இருக்கு. நம்ம என்ட்ரி எடுத்துக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் நீங்க ஒர்க் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒர்க்கு மொபைல் எடுத்து 10 செகண்ட் பார்த்தா போதும், நம்மளோட கேரக்டர் அனாலிசிஸ் வந்திருக்கா வரலையா தெரிஞ்சிடும். ஓ இந்த ஹாஃப் அன் செக்ஷன்ல ஹவர் தான் ஒன்ஸ் வந்து வரும்னு நான் தெரியாது. மொபைலை செக் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே. அது இந்த டவுட் தான் ப்ரோ எனக்கு. ஏன்னா நான் அதுதான். 11 செஷன் தான் ஃப்ரீயா இருப்பேன். 11 to 5 ஃப்ரீயா இருப்பேன். ஓகே. ஸோ அந்த 11 to 5 அரௌண்ட் அந்த மாதிரி இருப்பேன். ஸோ அதனால தான் ப்ரோ கேட்குறேன். இந்த செஷன்ல தான் இல்ல இல்ல, என்ட்ரி இருக்குமா எப்படின்ட்டு. செக்ஷன் என்ட்ரி கிடையாது நம்மளுக்கு. செஷன் என்ட்ரி கிடையாது. ஓகே ஆஹா கிடையாது. ஓகே. நம்ம ஸ்கேல்பிங் ப்ரிடிக்ட் பண்ணிட்டு பண்ணலாம் ஃபிபோ போட்டுட்டு நம்ம வந்து போட்டு வச்சலாம், ஆர்டர் போட்டு வச்சலாம். அப்படிதானே ப்ரோ? கரெக்டா வரதுல கரெக்டா பண்ணலாம். அந்த ரூல்ஸ் இருக்கும், அந்த ரூல்ஸ் மாதிரி கரெக்டா இருந்துச்சுன்னா கரெக்டா பண்ணலாம். ஓகே 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 ஸ்கேல்பிங் பண்ணலாம்ல ப்ரோ? பண்ணலாம் ப்ரோ. இது எல்லாத்தையுமே நீங்களா கண்டுபிடிக்கிறது தான். ஓகே ப்ரோ. நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா கரெக்டா பண்ணிடலாம் ப்ரோ. ஹெல்ப் பண்ணுவோம் கண்டிப்பா. வின்னிங் ரேஷியோ 80 to 90% இருக்குல்ல ப்ரோ? ஆமா ப்ரோ. அஸ் அ பிகினரா உள்ள வந்து கேரக்டர் அனாலிசிஸ் நான் சொல்லி கொடுக்குற மாதிரி கரெக்டா பக்காவா பண்ணீங்கன்னா 80 to 90 இருக்கும். இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 100% வரைக்கும் அக்யூரசி வந்துடும் உங்களுக்கு. ஓகே ஓகே ப்ரோ. லாஸ்ட்ல போறது நம்ம பிரேக் ஈவன் க்ளோஸ் பண்ணிடலாம். பிரேக் ஈவன்ல இல்ல ரொம்ப சின்ன லாஸ்ல $5 ரிஸ்க் வச்சோம் அப்படின்னா அதுல $2 ரிஸ்க்ல நீங்க வெளில வந்துடலாம். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவு டிபி எது வரைக்கும் போகும் அப்படின்னு நம்மளால வேற எதுலயுமே சொல்ல முடியாது. கரெக்டா நம்மளோட என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா டிபி வந்து ஃபுல்லா அடிச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா இதை பொறுத்தளவு உங்களை அடிச்சிரும் அடிக்காது, உங்க டிபி ஃபுல் டிபி அடிக்கும்னு சொல்ல முடியும் நம்மளால. ஓகே ஓகே ப்ரோ. ட்ரெயிலிங்ல நம்ம வெளிய வந்துடலாம். ஆமா கரெக்டா வந்துடலாம். ஆர்ஆர் எவ்வளவு ப்ரோ பண்ணலாம்? ஸோ இது மினிமமா 1:10 இருக்கும் ஸ்விங்குக்கு நான் சொல்றது. மினிமம் 1:10 இருக்கும். ஸ்கேல்பிங் வேணா நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம், ஹெல்ப் பண்ணுவோம். அதுவும் ஈஸி தான். கொஞ்சம் ஒரு சில விஷயம் மட்டும் கஷ்டமா இருக்கும். இன்டர்டேயும் கண்டுபிடிக்கலாம், எதுக்குனாலும் கண்டுபிடிக்கலாம். மேக்ஸிமம் 1:80 வரைக்கும் எடுத்திருக்கோம் பிடிசில. கோல்டுல 1:60 வரைக்கும் எடுத்திருக்கோம். அவ்வளவுதான். ஓகே. ஸ்விங்ல வீக்லி 4 ட்ரேட்ஸ் இருக்குமா? ஆக்சுவலா ஸ்விங்கை பொறுத்தளவு நல்ல ஸ்விங் கோல்டு மூவ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படின்னா வீக்லி ஒரு என்ட்ரி தான் கிடைக்கும், போத் பையோ செல்லோ. ஓகே. இப்போ சைடியஸ் இருக்கா நல்லா டெய்லி ஒரு என்ட்ரி கிடைக்குது. சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நல்ல ஒரு ஸ்விங் போச்சு, கோல்டுல போகுது, நல்ல பையோ செல்லோ போகுது அப்படின்னா 1 வீக்குக்கு ஒரு ட்ரேட் தான் கிடைக்கும் பையோ செல்லோ. அது ஃபுல் டிபி அடிச்சிடும். அனலைஸ் பண்ணிடலாமா நம்ம போக போகுதுன்னு? அதான் சொல்றேன். இப்ப இந்த கிரைட்டீரியாஸ் வச்சு நீங்க அனலைஸ் பண்ணி சொல்லிடலாம் இவ்வளவுதான் போகும் அப்படின்னு. நான் பாத்திருக்கேன், லைக் நீங்க என்னோட வீடியோ பாத்திருக்கீங்களா? கோல்டு இந்த லெவல் வரைக்கும் போகும், அங்க இருந்து ஃபால் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். அதே மாதிரி நடந்திருக்கா நடக்கலையா? நடந்திருக்கு. இவ்வளவுதான் நம்மளால அதோட மூவ்மெண்ட் சொல்ல முடியும். இங்க இருந்து இவ்வளவுதான் போகும். சொல்லுங்க. மார்க்கெட் நல்லா வீக்லி ஒரு என்ட்ரி ப்ரோ. அப்படி இல்லைன்னா டெய்லி என்ட்ரி கிடைக்கும், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அடிக்கும் ப்ராஃபிட்ல. ஓகே 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 ப்ரோ. வேற ரூட் இருக்கா? நம்ம கேரக்டர் அனாலிசிஸ் ஸ்கேல்பிங்கும் எல்லாமே பண்ணலாம். நம்ம கத்துக்கிற லைக் கண்டுபிடிக்கணும் நம்ம தான். நான் ஸ்விங் கண்டுபிடிச்சிருக்கேன்ல, ஸ்கேல்பிங் ஒரு விதமான கிரைட்டீரியா இருக்கும், இன்ட்ராடேக்கு ஒரு விதமான கிரைட்டீரியா இருக்கும். அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே சொல்லி தருவீங்க? எல்லாமே சொல்லி தரோம் நம்ம. ஓகே. இன்ட்ராடேவும் அதுலயே ரிஸ்க் ரிவார்ட் வச்சு கிடைக்குமா ப்ரோ? நல்லா கிடைக்கும் ப்ரோ. ஆனா ஆக்சுவலா இன்ட்ராடே ஸ்கேல்பிங் பொறுத்தளவு நம்ம அதிகமான எஃபர்ட் போடணும் ஸ்விங்குக்கு பொறுத்தளவு. ஏன்னா ஸ்விங் அப்படின்னா ஈஸியா அனலைஸ் பண்ணிடலாம் அதோட கேண்டில்ஸ் இதெல்லாம் வச்சு. இன்ட்ராடேக்கும் ஸ்விங்கு ஸ்கேல்பிங்க்கும் கொஞ்சம் கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. ஆமா ப்ரோ, ஃபுல் டைம் ட்ரேடர்ஸால உட்காந்து கரெக்டா பண்ணலாம். நீங்களும் பண்ணலாம். லைக் உங்களுக்கு ஒர்க்கிங் இருக்கு அப்படின்னா டெய்லியும் ஒரு 2 hours மேக்ஸிமம், ஒரு 2 hours மினிமம், ஒரு 1 hour கரெக்டா உட்காந்து கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிட முடியும் உங்களால. ஸ்கேல்பிங் இன்ட்ராடே. ஆமா ப்ரோ, ஸ்கேல்பிங் இன்ட்ராடே தான். டைம் ஃப்ரேம் குறைக்க சிம்பிள் தான். டைம் ஃப்ரேம் குறைக்க ஒர்க் அதிகமாகும், அவ்வளவுதான். ஓகே 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 ப்ரோ. ஓகே, வேற எதுவும் டவுட் இல்லையா? ப்ரோ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருக்கேன். அந்த பேசிக் கிளாஸ் டீடைல்ஸ் அது பேமெண்ட் மட்டும் அப்லோட் பண்ணனும், பே பண்றேன்.
சரி ப்ரோ. நீங்க நம்ம டீம் பார்ப்பாங்க. இன்னொரு 10 மினிட்ஸ்க்குள்ள ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஓகே ப்ரோ. மார்னிங் பண்ணிட்டேன். அது இன்னும் ரிப்ளை வரல தான் ப்ரோ உங்களுக்கு சொல்றேன். ஓகே ப்ரோ. அப்படியா? சரி ப்ரோ. நான் என்னன்னு மறுபடியும் ஒரு சொல்றேன். மெசேஜ் பார்த்துட்டு மறுபடியும் ஒரு மெசேஜ் போட்டு விட்டுறேன் ப்ரோ. டீச்சிங் பண்ணிடுங்க. நீங்க பண்ணீங்களா எப்படி ப்ரோ? டீச்சிங் நீங்க எப்படி ப்ரோ? டீச்சிங் நான் தான் பண்ணுவேன். ஆக்சுவலா மெசேஜ் மட்டும் தான். அதுவும் லைக் ஒரு நியூவா வரீங்கன்னா தான் மெசேஜ் பண்ணுவாங்க அது நம்ம டீம். ஸ்டூடெண்ட்டா ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நான் தான் பண்ணுவேன். மெசேஜ் ரிப்ளைல இருந்து எல்லாம். ஓகே. ஓகே ஓகே. ஓகே. வேற எதுவும் டவுட் இல்லைல்ல? டவுட் இல்லாதவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. டவுட் இல்லாதவங்க லைவ் செஷன் எண்ட் பண்றது தான். ஓகே ஓகே. ஸோ வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் எல்லாத்தையும் கேளுங்க. நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஆமாம் ஓகேங்களா? ஸோ அது ரெக்கார்டிங் வீடியோ வந்துடும். நைட் ஒரு 9 o'clock ரெக்கார்டிங் வீடியோ வந்துடும். இப்போ நம்ம பேசினது எல்லாமே வேணும்னா அதையும் பார்த்துக்கோங்க யூடியூப்ல. ஓகே கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். நெக்ஸ்ட் பார்க்கலாம்.